பாட்டிலுக்குள் பூதம். ஒரு காலத்தில் வெகு தொலைவில் இருந்த ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு விறகு வெட்டியும் அவனது மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீங்க செஞ்ச பட்டாணி சூப்பும் ரொட்டியும் அருமையா இருக்குப்பா. உலகத்திலேயே ருசியானது. சரி சரி, வா தூங்க போலாம். நாளைக்கு ரிசல்ட் வருதுங்கப்பா. பிராங்க் நான் தான் முதல்ல வருவேன்னு நினைக்கிறான். அவன் என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல தூங்கு சாம், ஏற்கனவே லேட்டு. சாமும் பிராங்கும் நல்ல நண்பர்கள். ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்தார்கள். பிராங்க் எப்போதும் இல்லாத சந்தோஷத்தில் இன்று இருந்தான். ஹே சாம், வாடா. எல்லாரை விட நீ தான் டாப் கிரேட்ல வந்திருக்கிறன்னு தெரிஞ்சா ஜான் அங்கிள் சந்தோஷப்படுவாரு. ஆமா ஆமா, அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அப்புறம் எதுக்காக நீ அங்கேயே நிக்கிற? இந்த கல்ல பாரேன். இது இந்த மாதிரி வட்டமா இருக்கிறத நீ தினமும் பார்க்க முடியாது. வேணும்னா நீயே பாரு. முதல்ல யார் போறாங்களோ அவங்கதான் வெற்றியாளி. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாடா வா, வேகமா வா. ஜான் அங்கிள், இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மெதுவா சொல்றேன். பிராங்க், நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருறியா? ஜான் அங்கிள், இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, எல்லாரோட கிரேடை விட சாம் தான் முதல்ல வந்திருக்கான். உண்மையாவா? வாடா என் செல்லம், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றிங்கப்பா. அங்கிள், அடுத்த வருஷம் ஜான இன்னும் ஒரு வகுப்பு மேல கொண்டு போகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க அங்கிள், நம்ம சாம் ஒரு நாள் கண்டிப்பா டாக்டரா தான் ஆக போறான். அப்பா, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பசியா இருப்பீங்க. உங்களுக்காக நான் கொஞ்சம் ரொட்டி எடுத்து வச்சிருக்கேன். டேபிள் மேல இருக்கு, சாப்பிடுங்க. ஜான் அங்கிள், என்ன இது? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருப்பா மகனே, என்னால இனிமே உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. அப்பா, நமக்கு சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் தான் என்னால சம்பாதிக்க முடியும். உன்னை ஸ்கூல் அனுப்புற அளவுக்கு என்னால முடியாதுப்பா. நான் வேணா எங்க அப்பா கிட்ட கேக்குறேன். ஒருவேளை. நன்றி பிராங்க், ஆனா வேண்டாம். நான் ஒன்னு சொல்லவா? நானும் உங்களோட சேர்ந்து விறகு வெட்டலாம்ல? அப்படி செஞ்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விறகு வெட்டி அதை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போற அளவுக்கு பணம் கிடைச்சிரும்ல? உன்னால விறகு வெட்ட முடியுமா? ஏன் முடியாது? அப்பா செய்யறாருல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் நல்ல விஷயங்களை சீக்கிரம் கத்து அதன்படி நான் நடந்துக்கணும்னு முயற்சி பண்றேன். ஸ்கூல்லயும் அப்படிதான் படிக்கிறேன். இப்ப மரம் வெட்டுறத கத்துக்கிட்டு அப்பாவுக்கு உதவியா இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சு திரும்பவும் ஸ்கூலுக்கு வருவேன். இல்ல பிராங்க், மரம் வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அதோட என்கிட்ட ஒரு கோடரி தான் இருக்கு. எங்க வீட்ல 2 கோடாரி இருக்கு. நான் எங்க அப்பா கிட்ட கெட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரேன். அப்புறம் சாம், ஸ்கூல்ல நடத்துற பாடங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீயும் இதே ஸ்பீட்லயே படிச்சுட்டு வந்துடலாம். சரி, ரொம்ப நன்றி பிராங்க். நீதான் என் உண்மையான நண்பன். இதை விட இன்னும் நட்பாக இருப்போம். முதல்ல நான் கோடாரியை கொண்டு வரேன். அடுத்த நாள் சாம் தன் அப்பாவுடன் காட்டிற்கு சென்று அங்கு மதியம் வரையிலும் மரங்களை வெட்டினான். வேலை கடுமையாக இருந்தது. இங்க பார் மகனே, எப்பவும் இறந்து கீழே விழுந்திருக்கிற மரத்தை தான் வெட்டணும். உயிரோடு இருக்கிற நல்ல மரத்தையோ இல்ல ஆரோக்கியமா இருக்கிற மரத்தையோ கண்டிப்பா வெட்டக்கூடாது. ஆமாங்கப்பா, என் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. மரங்கள் நமக்காக வாழுது, அவைகளை வெட்டக்கூடாது. அன்பு மகனே, ஒரு டாக்டர் ஆகக்கூடிய உன்னை நான் இப்ப மரங்களை வெட்ட வச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருக்கண்ணா. அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாம நல்லா வாழ போறோம். இப்ப கடுமையான வேலைய நாம செஞ்சா அப்புறம் நான் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். நான் பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் இந்த வேலைகளை எல்லாம் உங்களை செய்ய விட மாட்டேன். நாள் முழுக்க வேலை இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் செல்லம். சரி சரி, வா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், அப்புறமா சாப்பிடுவோம். வா, வந்து உட்காரு, சாப்பிடலாம். அங்க பாருங்கப்பா, எவ்வளவு அழகான பறவை. சாப்பிடு சாம், வந்து சாப்பிடு. இருங்கப்பா, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஜாக்கிரதடா இவனே.
அடர்ந்த வனத்திற்குள் அந்த அழகிய பறவையை தொடர்ந்து சாம் போனான். ஓ, நான் எங்க இருக்கேன்? ரொம்ப தூரம் வந்துட்டேன் போல இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, போகணும். அப்பா காத்துட்டு இருப்பாரு. ஓ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்க இருக்கீங்க? நான் இங்கே இந்த குடுவைக்குள் இருக்கிறேன். இதோ வரேன். இங்கே 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 வா, வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு வா, என்னை வெளியே கொண்டு வா, எனக்கு உதவு. ஐயோ பாவம், நான் கண்டிப்பா உதவி செய்யணும். ஓ, யார் நீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஆவி. 500 வருடங்களுக்கு முன்னால் என்னை இந்த பாட்டிலில் அடைத்து விட்டார்கள். இன்று என்னை நீ விடுவித்தாய். உன் தகுதிக்கேற்ப பரிசு கொடுக்கிறேன். பரிசா? ஆமாம், பரிசு. என்னை யார் விடுவிக்கிறார்களோ அவர்களை கொன்று விடுவேன் என்ற பரிசு. ஏன் உதவி செய்யறவங்களுக்கு இப்படி திருப்பி உபகாரம் பண்றதா? சரி, நீ புத்திசாலி என்றால் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள், இல்லையேல் மரணத்திற்கு தயாராகிவிடு. உங்களை விடுதலை செஞ்சா அதுக்கு எனக்கு பரிசா என்னையே கொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன் தலையெழுத்து. பாட்டிலுக்குள்ள நீங்க தான் இருந்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? இப்போது நீதானே என்னை இந்த பாட்டிலில் இருந்து விடுவித்தாய். நான் விடுவித்த ஆவி நீங்க தாங்கிறத நான் எப்படி நம்புறது? நீங்க ஒரு பெரிய ஆவியா வந்து புகையெல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு பாட்டிலுக்குள்ள இருந்த குட்டி ஆவிய சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கலாம்ல. என்ன? ஆமா, நீங்க மாயாவிதத்தை செய்யறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். சாரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்கிறேன். நீங்க இப்ப இந்த பாட்டிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க தான் அதே ஆவிங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்குவேன். இது எனக்கு மிக சுலபம். என்ன இது? என்ன? உங்களுக்கு செய்ய வேண்டிய சரியான உதவி இதுதான். உள்ளே போடாதே, என்னை உள்ளே போடாதே, விடுதலை செய். உன்னை கண்டிப்பாக கொல்ல மாட்டேன். உங்களை நான் எப்படி நம்புறது? எனது பரிசை பெறும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று உன்னை சோதித்தேன். ஒருவேளை நான் கெட்ட பூதமாக இருந்திருந்தால் உன்னை கொன்று இருப்பேன். நான் சொல்வதை நம்பாமல் என் உருவத்தை சுருக்கி விட்டாய். யோசி. ஆமா, சரிதான். நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன். என்னை விடுதலை செய். சரி சரி. ஓஹோ, சுதந்திரமான காற்று. மிக்க நன்றி. சுதந்திரத்தை அனுபவிங்க. இரு, உனக்கு எந்த பரிசும் வேண்டாம். வேண்டாம், நன்றிப்பா. நான் உன்னை சோதித்து பார்த்தேன். தயவு செய்து வாங்கிக்கொள். வாங்கிக்கொள். என்ன இது? வெள்ளை நிறத்தில் இருக்கும் துணியை எந்த ஒரு உலோகத்தின் மீது தேய்த்தாலும் அது வெள்ளியாகிவிடும். சிவப்பு நிற பாகத்தை எந்த விதமான காயங்களில் தேய்த்தாலும் உடனே அந்த காயம் குணமாகிவிடும். புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள் நண்பா. இந்த பையன் எங்க போயிருப்பான்? இவனை நான் போய் தேடணும் போல இருக்கே. அப்பா, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. சாம், என் மகனே, நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நாம பட்ட கவலையெல்லாம் போயிருச்சுப்பா. வாங்க வீட்டுக்கு போய் சொல்றேன். வீட்டுக்கா? நாம அங்க வேலை செய்ய வந்திருக்கோம் மகனே. உனக்கு களைப்பா இருந்தா நீ போ. அப்பா, வீட்டுக்கு போக எனக்கு வழி தெரியாது. நீங்களும் வாங்க. உங்ககிட்டயும் பிராங்க் கிட்டயும் நான் நிறைய சொல்லணும். வாங்கப்பா. பிரச்சனை ஒண்ணு இல்லையே. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரி, வரேன். மெதுவா சாம், நான் வரேன். அன்று மாலையே அனைத்தையும் தன் அப்பாவிடமும் பிராங்கிடமும் கூறினான். இத சோதிச்சு பார்க்கலாமா? இது நேர விரயம்னு நினைக்கிறேன். கத்தியில தேய்க்கலாமா? அருமை அருமை. ஆ, நாம பட்ட கஷ்டம் எல்லாம் போக போகுது. இப்ப என்னத்தை தேய்க்கிறது? இந்த பிளேட், இந்த மக், இந்த கேட்டில். எவ்வளவு பணம் வேணும்னாலும் இது மூலமா கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம். 2 நண்பர்களும் ஒரு நகைக்கடைக்கு சென்று வெள்ளிப் பொருட்களை விற்கிறார்கள். நான் சொல்றேன், இது சுத்தமான நல்ல வெள்ளிதான். இத வச்சிட்டு போங்க. சரி. வாங்க, சாப்பிடுறதுக்கு எல்லாம் தயார். உனக்கு பிடிச்ச பட்டாணி சூப் இருக்கு சாம். அப்பா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் பட்டாணி சூப்பு ரொட்டியும் சாப்பிடுறது? இங்க பாருங்க, எவ்வளவு அருமையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பணம் கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஜான் அங்கிள், இந்த சூப் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு.
நன்றி பிராங்க். இந்த சாம் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க அங்கிள், அவன் இப்ப கொஞ்சம் உற்சாகத்துல இருக்கான். ம், சீக்கிரம் சரியானா நல்லதுதான். அன்றிலிருந்து சாம் மிகவும் தலைக்கணம் பிடித்தவனாகவும் கர்வத்துடன் தற்பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். சரி பார்க்கலாம் இன்னைக்கு நாம எதை வெள்ளியா மாத்தலாம்னு. டேய் சாம், நான் என்னோட புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன், வா 2 பேரும் படிப்போம். இனிமே நீ திரும்பவும் ஸ்கூலுக்கு வரலாம்ல, என்ன பாடம் நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம். சாம் வாடா, நீ திரும்பவும் ஸ்கூலுக்கு வரணும். திரும்பவும் ஸ்கூலுக்கா? எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேக்குற? நீ தானே டாக்டர் ஆகணும்னு விரும்புன இல்ல? ஆமா, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் என்கிட்ட இருக்கிற மாய துணியால எனக்கு வேண்டிய அளவு பணம் கிடைக்குதே, அப்புறம் எதுக்காக நான் படிக்கணும்? மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்ன. அந்த உதவியை என் பணத்தால செஞ்சிடறேன். மந்திர துணியோட இன்னொரு பக்கத்தை தேய்ச்சி மக்களோட காயத்தை போக்கிடுவேன். இப்ப இந்த கோடாரிய வெள்ளியாக்கட்டுமா? சாம் வா, எல்லாரும் காத்திருக்காங்க, வா விளையாடலாம். இல்ல, நான் விளையாட வரல. பிராங்க், இந்த காயினை கொஞ்சம் எண்ணி கூட, நல்லா ஜாலியா இருக்கும். சாம், உனக்கு அந்த துணி கிடைச்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. எனக்கு அந்த துணி கிடைச்சதுல இருந்து நீ பொறாமப்படுற. என்ன? இப்ப இங்க இருந்து போ, இதெல்லாம் நான் எண்ணணும். நீ ரொம்ப நல்ல பையன் பிராங்க். அப்பா, எதுக்காக இன்னும் வேலைக்கு போறீங்க? நம்ம கிட்ட தான் தேவையான பணம் இருக்கு இல்லைங்கப்பா. சரி, நான் எந்த வேலையும் செய்யாம நாள் முழுக்க என்ன செய்யறது? என் கூட இருங்க, எனக்கு பொழுதே போறது இல்ல. ஏன், உன்னோட நண்பர்கள் எல்லாம் எங்க? யோசிச்சு பாரு, வேலை ஒண்ணுதான் உண்மையான பரிசு. பிராங்க், டே பிராங்க், பாரு என்ன கொண்டு வந்திருக்கேன், விளையாடலாமா? உனக்கு தான் ஸ்கூல் போக வேணாம், ஆனா எனக்கு போகணும். இப்போது சாம் பிராங்கை இழந்து விட்டான். பணமும் காசும் எண்ணுவதும் அவன் தனிமையை போக்கவில்லை. அவனால் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பணம் கொடுத்து வாங்கவும் முடியவில்லை. பாய் பிராங்க். பாய். ஏ பிராங்க், விளையாடலாமா? எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. நாம 2 பேரும் செய்யலாம். ஏன், இன்னைக்கு உனக்கு எந்த காயினும் என்ற வேலை இல்லையா? சாம் பாடம் கற்றுக்கொண்டான். வாழ்க்கைக்கு பணம் முக்கியமில்லை, அதை தாண்டியும் பல உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டான். மகனே. அப்பா, நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறேங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போறேன். இத நீங்களே வச்சுக்கோங்கப்பா. நீங்க சொன்னது சரி, வேலைதான் உண்மையான பரிசு. இப்ப அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மகனே, உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். பிராங்க், டே பிராங்க், என்ன மன்னிச்சிரு. இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு, தலகணத்தோட இருக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்ல. ஆமா, தலகணத்தோட இருக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான பயனும் இல்ல. ஆனா எனக்கு உன் கூட விளையாடுறது, உன் கூட சேர்ந்து படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பறவைகள் பின்னாடி ஓடுறது, அப்பா சமைக்கிறத சாப்பிடுறது, இதெல்லாம் வெள்ளி காசுகளை என்றதுல கிடைக்கல. என்ன மன்னிச்சிருடா. நான் தான் முன்னால போவேன், நீ ஏன் பின்னாடி ஓடி வா? நீ செய்யறது சரியில்லை. வாடா வா, வேகமா வா. பிராங்க் மற்றும் சாம் இருவரும் மீண்டும் நல்ல நண்பர்களானார்கள்.